மூன்றாம் வகுப்பு கணக்கு அலகு 1 வடிவியல். இன்று நாம் பார்ப்பது முப்பரிமாண பொருள்களை உருவாக்குதல், 3D ஷேப்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா பொருட்களில் என்ன வடிவம் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிங்க. அதனுடைய பரிமாணங்களையும் உற்று நோக்குங்கள். கீழே பாருங்கள், இந்த எல்லா பொருட்களுமே திட வடிவங்கள் தான். இதில் எந்த வடிவம் இருக்குது அப்படின்னு உங்களால் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நிச்சயம் நம்மால் கூற முடியும். பாருங்கள், எதெல்லாம் இந்த மூன்றும் பார்த்திங்கன்னா என்ன வடிவத்தில் இருக்குது? உருளை வடிவத்தில் இருக்குது. அடுத்து இந்த இரண்டையும் கவனியுங்கள். இந்த இரண்டும் கனசதுர வடிவத்தில் இருக்கிறது. மீதி உள்ள பொருட்கள் கவனியுங்கள். இவை எல்லாமே கோள வடிவத்தில் இருக்கின்றன. 3D வடிவங்கள், அதாவது முப்பரிமாண வடிவங்கள் இதெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். கனச்செவ்வகம், கனசதுரம், உருளை, கோளம், முப்பட்டகம், கூம்பு, இவை எல்லாமே முப்பரிமாண, அதாவது 3D ஷேப்ஸ். இப்போ திட வடிவங்களுக்கு 3 பண்புகள் இருந்தது அப்படின்னா, அதாவது அதற்கு நீளம், அகலம், உயரம் இருந்தால் அதை நம்ம என்ன சொல்வோம்னா 3D வடிவங்கள், முப்பரிமாண வடிவங்கள் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு முப்பரிமாண வடிவ பெட்டி, அதாவது அந்த சோப்பு பாக்ஸ் இருக்கும் இல்லையா, அது அல்லது ஏதாவது ஒரு பெட்டி எடுத்துக்கோங்க. இது கன செவ்வகம். முகங்களை பார்ப்போம். 1 2 3 4 5 6 6 முகங்கள். அடுத்ததாக விளிம்புகள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 12 விளிம்புகள். அடுத்ததாக முனைகள். 1 2 3 4 5 6 7 8 முனைகள். இது அப்படியே எதற்கும் பொருந்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன சதுரத்திற்கும் இது அப்படியே பொருந்தும். 6 முகங்கள், 12 விளிம்புகள், 8 முனைகள். தெரிந்து கொள்வோம். இப்போ உதாரணத்திற்கு நீங்கள் கன சதுரம் எடுத்துக்கிட்டோம்னா அது ஒரு திட சதுர வடிவம். இதற்கு எத்தனை முகங்கள் இருக்கிறது அப்படின்னா 6 முகங்கள் இருக்கிறது. அதோடு 12 விளிம்புகள் உள்ளன மற்றும் 8 முனைகள் உண்டு. அதே மாதிரி தான் கன செவ்வகத்திற்கும் இது ஒரு திட செவ்வக வடிவம். இதற்கும் 6 முகங்கள், 12 விளிம்புகள் மற்றும் 8 முனைகள் உண்டு. இதே ஒரு கோள வடிவத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதை என்ன சொல்லலாம்னா ஒரு திட சுற்று வடிவம் அப்படின்னு சொல்லலாம். இதற்கு ஒரு முகம் உண்டு. விளிம்புகளோ முனைகளோ இந்த கோள வடிவத்திற்கு கிடையாது. அடுத்ததாக பயிற்சி செய். அதாவது இரு பரிமாண வடிவங்களை நம்ம சுருக்கமாக எப்படி சொல்லலாம்னா 2D ஷேப்ஸ்ன்னு சொல்லலாம். 2Dன்னு சொல்லலாம். முப்பரிமாண வடிவங்களை 3D அப்படின்னு சொல்லலாம். இங்கே அந்த வடிவங்கள் கொடுத்துருக்காங்க. நம்ம அதனுடைய பக்கங்களின் எண்ணிக்கை, விளிம்புகளின் எண்ணிக்கை, முனைகளின் எண்ணிக்கை, மூலைவிட்டங்களின் எண்ணிக்கையை எழுதுவோம். முதல் படம் பாருங்கள், என்ன இருக்குது? செவ்வகம். செவ்வகத்திற்கு அதனுடைய பண்புகள் என்ன பார்த்துருக்கோம்? எத்தனை பக்கங்கள்? 4 பக்கங்கள். அதோடு எத்தனை முனைகள்? 4 முனைகள். எத்தனை மூலைவிட்டங்கள்? 2 மூலைவிட்டங்கள் பார்த்தோம் இல்லையா? அதை நாம் அப்படியே இங்கு எழுதுவோம். அடுத்த வடிவம் பாருங்கள், அது முக்கோணம். இதுவும் 2D ஷேப், இரு பரிமாண வடிவம் இல்லையா? இதற்கு எத்தனை பக்கங்கள் பார்த்தோம்? 3 பக்கங்கள், 3 முனைகள். அதை நாம் அங்கு எழுதுவோம். அடுத்ததாக வட்டம். வட்டத்திற்கு பக்கங்கள் இல்லை, அதே போன்று முனைகள் இல்லை. வட்டத்திற்கு ஒரே ஒரு மையப்புள்ளி மட்டும்தான் உண்டு. அதனால் அங்கே எதுவும் இல்லை, டேஷ் போடுவோம். அடுத்த வடிவம் சதுரம். இதுவும் 2D ஷேப். இதற்கு 4 பக்கங்கள், 4 முனைகள், 2 மூலைவிட்டங்கள். அதனை அங்கு எழுதுவோம். அடுத்த வடிவம் பாருங்கள், முக்கோணம். இது செங்கோண முக்கோணம். இதுவும் இரு பரிமாண வடிவம், 2D ஷேப். இதற்கு 3 பக்கங்கள் உண்டு, 3 முனைகள் உண்டு. அதனை அங்கு எழுதுவோம். அடுத்துள்ள வடிவம் பாருங்கள், செவ்வகம். ஏற்கனவே நம்ம செவ்வகத்திற்கும் பார்த்துருக்கோம். 2D ஷேப் தானே இது. இதற்கு 4 பக்கங்கள், 4 முனைகள், 2 மூலைவிட்டங்கள். அதனை அங்கு எழுதுவோம். அடுத்த வடிவம் பாருங்கள், கன சதுரம். இதற்கு நம்ம என்னென்னு பார்த்துருக்கோம்? முகங்கள்னு பார்த்துருக்கோம். கன சதுரத்திற்கு 6
முகங்கள் இருக்கிறது. விளிம்புகள் எத்தனை இருக்குது? 12 விளிம்புகள் இருக்குது. அதோட முனைகள் எத்தனை இருக்குது? 8 இருக்குது. அவற்றை நாம் அங்கு சரியாக எழுதுவோம். அடுத்த வடிவம் கன செவ்வகம். இதற்கும் 6 முகங்கள் இருக்கிறது, 12 விளிம்புகள், அதோடு 8 முனைகள் இருக்கிறது. அதனை அங்கு சரியாக எழுதுவோம். அடுத்த வடிவம் பாருங்க, கோலம். இதற்கு ஒரு முகம் மட்டும் உண்டு, விளிம்புகள் கிடையாது, முனைகள் கிடையாது. பின் வருவனவற்றை பொருத்துக. கூம்பு, அதற்கு 2 பக்கத்திலும் உள்ள படங்களை அவங்க பொருத்தி காமிச்சிருக்காங்க. அடுத்ததாக இருக்கக்கூடியது கனசதுரம். அப்போ கனசதுர வடிவங்களை அதனுடன் இணைப்போம். அடுத்தது பாருங்க, உருளை. உருளை வடிவங்களை அதனுடன் இணைப்போம். அடுத்துள்ளது கோலம். கோல வடிவங்களை இணைப்போம். அடுத்ததாக கனச்செவ்வகம். கனச்செவ்வக வடிவங்களை அதனுடன் இணைப்போம். செயல்பாடு 4, புள்ளிகளை இணைத்து முப்பரிமாண வடிவங்களை வரைக. முதல் இருக்கக்கூடிய வடிவம் பாருங்க, கன சதுரம். அதற்கு அந்த ஒரு புள்ளியை இணைச்சோம்னா போதும், நமக்கு கிடைத்துவிடும். அடுத்தது பாருங்க, கன செவ்வகம். அதற்கும் மேலே அங்கே அந்த புள்ளிகளை இணைப்போம், கன செவ்வக வடிவம் கிடைக்கும். அடுத்தது பாருங்க, கூம்பு. அடுத்து நீங்கள் உங்களுக்கு பிடித்த வடிவத்தை அங்கு வரையுங்கள். நான் முப்பட்டகம் வரைந்துள்ளேன். அடுத்து செயல்பாடு 5, புள்ளிகளை இணைத்து முப்பரிமாண வடிவங்களை வரைக. நீங்கள் இங்கே இந்த புள்ளிகளை இணைத்து சரியான முப்பரிமாண வடிவங்கள் 3D ஷேப்ஸை இங்கே வரையுங்கள்.